ரீசெண்டாக ஒரு நண்பர் 10 லட்ச ரூபா லோன் எடுத்து 10.5% இன்ட்ரெஸ்ட் கட்டி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நண்பர்கள் நான் லோன் எடுத்து ட்ரேடிங் பண்ணலாமான்னு வராங்க. அது ஹையஸ்ட் ரிஸ்க். சரி, இப்போ இந்த கோல்டு மேட்டருக்கு வருவோம். கோல்டை இந்த மாதிரி லோன் எடுத்து வாங்கலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்னோட ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் என்னன்னா கூடாது. இதை ஏன்னு ஒரு 3 ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வெர்சஸ் க்ரோத் ரேட். இந்த வருஷம் கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா 5லேருந்து 8% தான் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இந்த 10 லட்சம் லோனுக்கு 10.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5,25,000 கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம கோல்டு 8% தான் ரிட்டர்ன்ஸ் தருதுன்னா, இது 4 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன்ஸ் தருதுன்னா கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு க்ரோத் ரேட்டை விட கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே தப்பு. ரெண்டாவது விஷயம் ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ். எப்போவுமே கோல்டு மேலேயே போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. டிமாண்ட் இருக்குது, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வாங்குறது லோன் எடுத்து சப்போஸ் கீழே போயிட்டா அங்கேயும் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது. மூணாவது விஷயம், இதோட ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா லம்சமாக எல்லாராலையும் வாங்க முடியலன்னா சின்ன சின்ன இடிஎஃப்ஸாக வாங்குறது பெஸ்ட்டு. ஏன் லோன் எடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, முக்கியமான விஷயமே என்னென்னா கோல்டுங்கிறது ஒரு பேசிவான அசட். அதை எப்போவுமே நம்ம கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக சின்ன சின்ன 1 கிராம் 2 கிராமாக வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம். அது நீங்கள் லோன் எடுத்து வாங்குறது ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப தப்பு. இதை செய்யாதீங்கன்றது என்னோட தாழ்மையான கருத்து. நீங்கள் கமெண்ட்டில் கோல்டை லோன் வாங்கி வாங்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.